மார்க்கெட் கிராஷ் வரதுக்கு எது வாய்ப்பு இருக்கா சார்? கிராஷ் இந்த எப்படி நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா 15 to 20% ஏதாவது ரீசனுக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் இருக்குது. ம். ஃப்யூச்சர்லேயும் வரத்தான் செய்யும். பட் என்ன ரீசன்னு தெரியாது, எப்போன்னு தெரியாது. அதுதான் ஃபேக்ட். அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்க ஃபண்ட் மேனேஜர், மோஸ்ட் ஆஃப் ஃபுல்லி இன்வெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பர்ட்டிகுலர் செக்டர், அதில் உள்ள ம். கம்பெனிஸு, பிஇ ரேஷியோ, ஏர்னிங் எப்படி இருக்குது, growth இருக்குது, அதெல்லாம் பார்த்து தே ஆர் கோயிங் டு டூ தட். ஸோ அதனால் லாங் டேர்ம் வச்சு நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். ஷார்ட் டேர்ம் இருக்கிற பாயிண்டாக வச்சு ஈக்விட்டிக்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ வராதிங்க. இல்லைனா அதுக்கேற்ற ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லேயோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்லேயோ வச்சுக்கணும். அப்படி தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கும்போது குரோத் ஸ்டாக்ஸ் போறது பெட்டர், டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ் போறது பெட்டரா சார்? சைட்வைஸ் இருக்கும்போது ஆல்வேஸ் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டவுன் சைட் இஸ் லெஸ். மார்க்கெட் இறங்கினாலும் இது இறங்கும், பட் கம்மியாக தான் இறங்கும். growth ஸ்டாக் ஆல்வேஸ் மொமெண்டம் ஆர் புல் ரனில் தான் நிறைய ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் அதுக்காக இப்போ இந்த டயத்தில் எல்லாமே டிவிடெண்ட் ஸ்டாக்லையும் வச்சுக்கக்கூடாது. ஒரு ஆல்வேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ சப்போஸ் 1 crore வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 10 crore டிவிடெண்ட் டீல் ஸ்டாக்கில் நீங்கள் வச்சுக்கிறது பெட்டர்.